நான் எல்லா நாளும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஒரு அஸ் அ பர்சனாக இதெல்லாம் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு எனக்கு தோணுது பாஸ். இதெல்லாம் சரியே கிடையாது. ஏன்னாட்டா நீ காலையில் எழுந்திரிச்சோன்னே ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடக்கும். இப்போ நீங்கள் காலைல ஓப்பன் பண்ணி ஒரு நியூஸ் சேனலை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஏதோ ஒரு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு 7 வயசு பெண் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்கிறா. அப்போது நம்ம இந்த தமிழ்நாடு எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? சட்ட ஒழுங்கு எல்லளவும் இல்லாத இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு பெண்கள் வெளியில் போகிறதுக்கே பயப்படுறாங்க. தன்னுடைய குழந்தைய அழைச்சிட்டு போகிறதுக்கு பயப்படுறாங்க. எங்கேயாவது டியூஷன் அனுப்பிட்டா ஒரு கராத்தா கிளாஸ், மியூசிக் கிளாஸ் போகுது என் பொண்ணு, போயிட்டு தனியாக ஒரு 6 மணி 7 மணிக்கு வருதுங்க, நான் போய் அழைச்சிட்டு வரேன், ஸ்கூட்டில் போயிட்டு அழைச்சிட்டு வரேன். அவ்வளோ பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஒரு வீட்டில் இருக்கோம், வீட்டுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை இருக்கோம். வீட்டில் பயந்துட்டு தூண எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் தமிழ்நாடுங்கிற அந்த வீட்டில் எல்லாரும் பயந்துட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த மாநாடு நடத்துறது அதெல்லாம் நான் என்ன சொல்லவே இல்லை. திமுகவால் நிறைய திட்டங்கள் நடந்திருக்கு, பண்ணியிருக்கிறாங்க. நான் அதுலேயும் நான் குத்தம் சொன்னதே கிடையாது. வரைக்கும் நல்ல திட்டங்களை வரவேற்க போகிறோம். ஆனால் எங்களுக்கு மிக முக்கியமான சட்ட ஒழுங்கு சந்தி சிரிச்சு கிடக்க. இது வரைக்கும் ஒரு டிஜிபி போடாத ஒரு தமிழ்நாட்டில் நான் எப்படி வாழ முடியும்? அதாவது ஒரு நாட்டில் அரசன் இல்லை, அதான் உண்மை. டிஜிபி இல்லை, பொறுப்பு டிஜிபி வச்சு வெங்கட்ராமன் வச்சு ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இதை நாங்கள் எல்லாம் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். விஜய் அவர்களும் கேள்வி கேட்டார், அது போக எல்லாரும் பிஜேபியிலும் கேட்டிருக்கிறார், அண்ணாமலை கேட்டிருக்கிறார், எடப்பாடியார் கேட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் இந்த அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? பெருமையாக சொல்கிறீங்க, நாங்கள் அதை செஞ்சுட்டோம், இதை செஞ்சுட்டோம், அப்படி செஞ்சுட்டோம், இப்படி செஞ்சுட்டோன்னு. எப்படி செஞ்சீங்க? சந்தி சிரிக்குது. ஒவ்வொரு நாளும் தலிதுகளுக்கு எதிரான கொடுமை நடந்து கொண்டே இருக்கின்றன. இதுக்கெல்லாம் யார் பொறுப்பேற்க போறா? நம்ம பல வருடங்களாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறோம், பல ஆட்சி முறைகளை பார்த்துருக்கோம். ஜெயலலிதா ஆட்சியிலையும் நாங்கள் இருந்திருக்கோம், கலைஞர் ஆட்சியிலையும் இருந்திருக்கிறோம், எடப்பாடி ஆட்சியில் கூட நாங்கள் இருந்திருக்கோம். ஆனால் இவ்வளவு ஒரு பயங்கரமான ஆபத்தான பாதுகாப்பு இல்லாத தமிழ்நாட்டில் உண்மையிலே சொல்கிறேன், நான் வாழ்ந்ததே கிடையாது. பயமாக இருக்குது.